கடகராசியில 3 நட்சத்திரங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு? முதல்ல புனர்பூசம். புனர்பூசத்தில ஒரே ஒரு பாதம் தான் கடகராசியில இருக்கும். 4ஆம் பாதம்னு சொல்லுவோம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நம்ம மேற்சொன்ன பலன்ல ஒரு டீச்சர் கிடைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது சாதாரணமா ரொம்ப பேசிக்கா ஒரு எல்கேஜி, யுகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். நான் பிஹெச்டி பண்ணணும், எனக்கு ஒருத்தர் வேணும், என் தீசிஸ்லாம் அவரு குடுக்கணும், ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும். புனர்பூச நட்சத்திரத்தில கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் கல்வியில சிறந்த நிலை ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு டீச்சர் கிடைப்பாரு. அதேபோல நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நெனச்சா கூட உங்களுக்கு அந்த விஷயமானது சாத்தியமாகும். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இந்த வருஷத்துல சேரப்போகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா நீங்க மறுக்கவே கூடாது. எப்பவுமே சில விஷயங்கள் நமக்கு நாம எதிர்பார்க்காம, பிளான் பண்ணாம இதை செய் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்னா ஏத்துக்கிறது நல்லது. அதை அவாய்ட் பண்ணோன்னு சொன்னா வேறு ரூபத்தில் மறுபடியும் அதுவே திரும்பி நம்மிடத்தில் வரும். அதனால பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாறி போகணும், ஃபேமிலியை மிஸ் பண்ணணும், குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் போய் தங்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வருது. நீங்கள் ஒரு காலேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்காக நீங்கள் அணுகிறீங்கன்னா அப்போது அங்கேருந்து தான் படிக்க முடியும், வெளியூரில் தான் கிடைக்கிறது, அங்கேயே ஹாஸ்டலில் நீங்கள் தங்கணும்னு சொல்லி வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றத்தோடு கூடிய நன்மை நடக்க போகுது. அடுத்த ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், முதல்ல பொதுவாக கடகராசிக்கு சொன்ன பலனில் இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. நான் யார்ட்டையும் போய் கை கட்டிட்டு வேலை பார்க்க மாட்டேன், நான் என்னுடைய சுயத்தில் தான் இருப்பேன், இதை தான் பண்ணுவேன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஆயில்யத்தில் இருக்கும். அப்படி இருக்குன்னா இந்த ஆண்டு அதற்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம்.